வணக்கம். நடப்பு நிகழ்வுகள் மே 11/5/2025 இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனியை ரஷ்யா வீழ்த்தியதன் 80வது ஆண்டு நினைவாக தலைநகர் மாஸ்கோவில் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது. இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனியை ரஷ்யா வீழ்த்தியதன் 80ஆம் ஆண்டு நினைவாக தலைநகர் மாஸ்கோவில் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிக்க G7 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. G7 நாடுகளில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், கனடா, இத்தாலி, ஐரோப்பிய யூனியன்கள் இருக்கிறது. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 3, 5, 8 ஆகிய வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுடைய கற்றல் அடைவுத்திறன் தேசிய சராசரியை விட அதிகரித்துள்ளதாக தமிழக அரசினுடைய ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கற்றல் அடைவுத்திறன் தேர்வில் அனைத்து வகுப்பு மாணவர்களும் பாடங்களில் கன்னியாகுமரி, கடலூர், மதுரை, தென்காசி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் முதல் 5 இடங்களை பிடித்திருக்கிறது. கற்றல் அடைவுத்திறன் தேர்வில் அனைத்து வகுப்புகளும் கன்னியாகுமரி, கடலூர், மதுரை, தென்காசி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள் முதல் 5 இடங்களை பிடித்திருக்கிறது. நீலகிரி, ஈரோடு, செங்கல்பட்டு, சென்னை, கோவை ஆகிய மாவட்டங்கள் கடைசி 5 இடத்தை பிடித்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தானிடையே சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள பரஸ்பர ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நன்றி.